இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்ட்டான பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பழனி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நான் பீட்ரூட்களை வாங்கி தோல் சீவி நல்லா சின்ன சீவலில் போட்டு சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது கொஞ்சமாக ஒரு கடாய் எடுத்து நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து இப்போ முந்திரி பருப்புகளை நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்புலாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட்ரூட்களை சீவி வச்சுருக்கோம், அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெரட்டி நல்லா அதோடைய பச்சை வாசனை போகணும், அப்போ தான் வந்து பீட்ரூட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி பீட்ரூட் அல்வாக்களை செய்யறதுக்கு பீட்ரூட்களை நல்லா திருப்பி விடணும். இந்த மாதிரி டைமில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்ட அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஹெல்த்தியான அல்வா வீட்லேயே சாப்பிட்லாம், கம்மியான இன்க்ரீடியன்ஸ்லேயே செஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சமாக பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நம்ம வந்து ஸ்லோ குக் தான் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நமக்கு அடி பிடிக்கல. நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பீட்ரூட்கள் பார்த்திங்கன்னா நல்லா உடம்புக்கு நல்ல சத்தானது. இந்த மாதிரி பால் வந்து பசும்பால் எடுத்து நல்லா காசி எடுத்து வச்சுருக்கோம், ஆற வச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்கள் முழுகிற அளவுக்கு பால் இருந்தால் போதும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் தேவையான அளவு மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து கடாயில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, அல்வா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வரணும், அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பீட்ரூட் அல்வா. இது வந்து 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிடலாம். ஆனால் அப்பப்போ சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியானது, பெரியவங்க எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அது. பீட்ரூட் வந்து பொரியல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க அது மாதிரி பீட்ரூட் அல்வா செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சுகர் தேவையோ அந்த சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. நான் வந்து ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டேன். நீங்கள் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா இலகி வரும். இந்த மாதிரி டைமில் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து அடி பிடிக்கும். அப்போ வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது. நல்லா இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்தோன்னே பபுள்ஸ் வருது. இந்த மாதிரி பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம் தான். நம்ம வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. அல்வா பக்குவத்துக்கு நமக்கு வந்துடுச்சு. நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுக்கிட்டு பாருங்கள், அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. ஹெல்த்தியான அல்வா நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். இப்போ முந்திரி பருப்புகளை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். முந்திரி பருப்புகளை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த டைமில் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இது வந்து சேர்க்க வேண்டாம். நான் வந்து நல்லா செய்யணுன்றதுக்காக, ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்களை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த முந்திரியோட நல்லா பிரட்டி விடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம கேஸை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அல்வாக்களை பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பீட்ரூட் அல்வா தயாராகிடுச்சு. லக்ஷ்மி பழனி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.